நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பே இதற்கு காரணம் என மத்திய அரசு கூறியுள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 67 காசுகளுக்கும் டீசல் 95 ரூபாய் 25 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இதர பெருநகரங்களை பொறுத்தவரை டெல்லியில் பெட்ரோல் 97 ரூபாய் 77 காசுகளாகவும் மும்பையில் 106 ரூபாய் 68 காசுகளாகவும் உள்ளது. கொல்கத்தாவில் அதிகபட்சமாக பெட்ரோல் விலை 108 ரூபாய் 74 காசுகளை எட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை 4 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வால் மற்ற பொருட்களின் விலையும் உயர்வதற்கு வாய்ப்பிருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே சமையல் எரிவாயு விலை உயர்வால் கடும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கும் மக்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அன்றாடம் வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் சூழலில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தங்களை கடுமையாக பாதிப்பதாக கூறுகின்றனர். போர் நடக்கிறதுனால இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். என்ன பொறுத்தளவு எப்போ வேணாலும் ஏறுங்கிறது எனக்கு என்ன இருந்துச்சு, அதான் இப்போ ஏறி இருக்கு. இதை வச்சு மற்ற விலைவாசி எல்லாம் ஏறுமென்னு அச்சமா இருக்கு. நான் 1980 முதல் வாகனம் ஓட்டி வருகிறேன். அப்பொழுது ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 1 ரூபாய் 75 காசு. இன்று அதுவே 100 ரூபாய்க்கு மேலே போய்விட்டது. இந்த அரசு கேஸுக்கு மானியம் கொடுக்கிறார்கள், 100 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதுபோல பெட்ரோலுக்கும் மானியம் கொடுத்து மக்களை காப்புந்து பண்ண வேண்டும். 100 ரூபாய்க்கு போட்டால் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு வண்டி ஓட்டுவோம். இப்போ 100 ரூபாய்க்கு போட்டால் நம்ம 3 நாளாக வண்டியை இது பண்ண முடியும், ஓட்ட முடியுது. கடை வாங்கி போடுறாங்க, மக்கள் போடுறாங்க, பெட்ரோல் போடுறாங்க, போட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் சவாரிலாம் ஓட்டினா என்ன மாதிரி சவாரி, எப்படி அது பாதிக்கும்? கெஸ்ட்டு பார்த்து அமௌண்ட்டு இல்லை, நாங்கள் கம்பெனி ஓட்டுறது, கம்பெனியில் ரேட்டு கம்மியாக தருவாங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. வருமானம் கம்மியாக தானே இருக்குது எங்களுக்கு, எப்பவுமே கம்மி தான். டிரைவர் சம்பளம் விடணும், டீசல் போடணும், வண்டி தேய்மானம் இருக்குது, அதெல்லாம் இருக்குங்க. டீசல் விலை ஏறி போச்சுன்னா இப்போ அதிகமாக வண்டி வாடகை எடுக்க மாட்டாங்க. எல்லாம் என்னடா ஏறி போச்சுன்ட்டு இப்போ பஸ்ஸு அதுமாரி ட்ரெயின் அந்த மாதிரி தான் போவாங்க. இப்போ கார் வச்சுக்கிறவங்களாம் ரொம்ப பாதிப்பு தான், ரொம்ப கஷ்டம் அவங்க வச்சுருவங்களாம். ஏன்னா வாடகை அதிகமாக கேட்டாலும் தரமாட்டாங்க. பரவாயில்ல சார், ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 2 ரூபான்றது அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை, பரவாயில்லன்னு நான். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் பொதுமக்கள் மற்றும் சிறு தொழிலாளர்கள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். மதுரையில் பெட்ரோல் விலை 104 ரூபாயை கடந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டெலிவரி ஊழியர்கள் தங்கள் வருவாயில் பெரும் பகுதியை எரிபொருளுக்கே செலவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். டீசல் விலை உயர்வால் சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரித்து காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது சாமானியர் மக்களை பாதிக்கக்கூடியது. என்னன்னா, கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்க ரேட்டு எப்படி வருதோ அந்த மாதிரி டெய்லி 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு அடிப்படையா ஏறி 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 பெட்ரோல் விலை இன்னைக்கு இந்த ரேட்ல இருந்திருக்கு வருது. இப்ப திருப்பி இதே நிலை வரக்கூடாதுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தங்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் வருவாயில் 70 விழுக்காட்டிற்கும் மேல் பெட்ரோலுக்கே செலவிட வேண்டியுள்ளதாகவும் ஸ்விக்கி ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு 700 ரூபாய் வரை பெட்ரோலுக்கு செலவாவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அரசு உடனடியாக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ 3 ரூபா ஏற்றிக்கிறதால எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா இங்கேருந்து கிலோமீட்டருக்கு போடவே டிராஃபிக்கில் பெட்ரோல் அதிகமாக இழுக்குது. ஒரு ஆர்டர் போட்டாவே இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா எங்களுக்கே ஒரு 50 ரூபா தான் போடும். அதில் 30 ரூபாய்க்கு பெட்ரோலே போயிடுது. அதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. கவர்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்கும். நாங்களும் வாரம் ஏதோ 12,000 தான் சம்பாதிக்கிறோம். அது பெட்ரோலுக்கே 4,000 ரூபா போயிடுச்சுன்னா எங்கள் கையில் என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்திருப்பதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான் மீதான போர் மற்றும் ஹார்மஸ் நீரிணை முடக்கம் காரணமாக எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் சுமார் 5,800 இருந்த நிலையில் தற்போது சுமார் 8,900 கடந்துள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்கிறது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல்
103 ரூபாய் 67 காசுகளுக்கும், டீசல் 95 ரூபாய் 25 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களிலும் இதேபோல விலை உயர்வு அமலுக்கு வந்துள்ளதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரால் முடக்கப்பட்ட ஹார்முஸ் நீரிணை இந்த நொடியில் திறக்கப்பட்டாலும் இயல்பு நிலை உடனடியாக திரும்பாது என்றும், அடுத்த சில மாதங்களுக்காவது எரிபொருள் தட்டுப்பாடு தொடரும் என்றும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியுள்ளார். உலகளவில் பணவீக்கம் அதிகரிக்கும் என்றும் 1970களில் ஏற்பட்டதை விட மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்றும் சிங்கப்பூர் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். Even when the strait reopens, it will not be an immediate return to normal. Supply disruptions will persist and may worsen in the months ahead. Globally, inflation will rise, spreading from energy to food and then other essentials. Some economies may well slip into recession, and Singapore will feel the impact directly. Our growth this year was slow and inflation will be higher. And all this will put real pressure on businesses, workers, and households. And the International Energy Agency, in fact, warns that the current crisis could be even more severe than what the world experienced in the 70s. So we must brace ourselves and be prepared for a more difficult period ahead. And I want to be upfront with all of you so that we are mentally prepared. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுப்பாளையம் ஊராட்சி நல்லிக்கவுண்டம்பாளையம் பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையால் தங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அப்பகுதி பெண்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமுருகன்பூண்டி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இரண்டாயிரத்து 27ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்மரபினரை தனிப்பிரிவாக சேர்த்து கணக்கெடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் அறிவிப்பின்படி மற்றவர்கள் என்ற பொதுப்பிரிவில் 100 கோடி மக்களை சேர்ப்பது சமூக நீதிக்கு இழைக்கப்படும் துரோகம் என்று அவர் சாடியுள்ளார். முறையான இடஒதுக்கீடு மற்றும் திட்டமிடலுக்கு சாதிவாரியான துல்லியமான தரவுகள் அவசியம் என்பதால் ஜூலை மாதம் தொடங்கும் கணக்கெடுப்பு பணியிலேயே இதற்கான முன்னெடுப்பு இருக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக விவகாரத்தில் சபாநாயகர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் வெங்கடரமணன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்டாலினுக்கு அவர் அளித்த நேர்காணலில் இந்த விவகாரத்தில் சபாநாயகர் காலம் தாழ்த்தக்கூடும் என தெரிவித்துள்ளார். சில நேரங்களில் தகுதி நீக்கத்தை பேரவைத் தலைவர் கருதும் போது யாரு உண்மையான கட்சி, ஏன்னா பிளவு இருந்ததுன்னா கட்சி தலைமை யாருடைய உத்தரவு இதெல்லாம் அவங்க முடிவு பண்ண வேண்டியிருக்கும். எது சரியான கட்சி, அவங்க கட்சியுடைய சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் யார் தலைவர், யாருடைய தலைமையில் கொறடா நியமிக்கப்படுவார், இது போன்ற முடிவுகளுக்காக பேரவைத் தலைவர் சட்டசபையில் இந்த தகுதி நீக்க மனு தொடர்பான முடிவு ஒன்று எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கட்சி சின்னம் பெயர்லாம் யாரிடம் இருக்கிறது என்பது தேர்தல் கமிஷனுக்கு தான் உரியது, அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல இது தலையிடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா தான் இவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஸ்பீக்கருடைய முடிவு நிச்சயமா காலம் தாழ்த்தி எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுது. இல்லை, காலதாமதப்படுத்துறது தான் அவங்களுடைய முதல் டாக்டிக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கரூரில் மூடப்பட்டிருந்த அக்கட்சி அலுவலகத்தின் பூட்டை உடைத்து மற்றொரு தரப்பினர் உள்ளே சென்றனர். சட்டமன்றத்தில் தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக எம்எல்ஏக்களை கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடி கே பழனிசாமி நீக்கினார். கரூர் மாவட்ட செயலர் MR விஜயபாஸ்கர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக கமலக்கண்ணனை பழனிசாமி நியமித்தார். இதற்கிடையே MR விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் கரூர் அதிமுக அலுவலகத்தை பூட்டு போட்டு மூடினர். இந்நிலையில் அங்கு வந்த கமலக்கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பூட்டை உடைத்து உள்ளே சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தனர்.
விழுப்புரம் அதிமுக அலுவலகம் முன்பு அதிமுகவின் இரு தரப்பினர் திரண்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது முதல்வர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததால் சி.வி. சண்முகத்தை விழுப்புரம் மாவட்ட செயலர் பொறுப்பிலிருந்து பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி நீக்கினார். மேலும் பசுபதி என்பவரை அதிமுக மாவட்ட செயலராகவும் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தில் பசுபதி நுழைய எதிர்ப்பு தெரிவித்து சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் அலுவலகம் முன்பாக திரண்டனர். அப்போது சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களும் கே. பழனிசாமியின் ஆதரவாளர்களும் மாறி மாறி முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரையும் காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தலைவர்கள் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாதவர்களுக்குத்தான் சரிவு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் கே. பழனிசாமி குறித்து தாவேகா அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம் செய்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான விழாவின் போது ஜெயலலிதா புகைப்படத்தை அகற்றியவர்கள் தற்போது சோதனைகளை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டார். மக்களை நேசிக்கின்றவர்கள், தலைவரை நேசிக்கின்றவர்கள், தலைவர் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாதவர்களுக்குத்தான் இந்த சரிவு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வருகிற போது புரட்சி தலைவர் படம் தேவையில்லை, அம்மா படம் தேவையில்லை, என் படத்தை வைத்து நான் தான் அதை நினைவேற்றி காட்டுகிறேன் என்று பாராட்டு கூட்டத்தை பெற்றவர் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் என்பது நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. சசிகலா சுயநலமாக வேட்பாளர்களை நிறுத்தி வாக்குகளை பிரித்தது தவறு என எம்ஜிஆரின் உறவினரும் நடிகருமான தீபன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை சி.வி. சண்முகம் சிறுமைப்படுத்துவது கஷ்டமாக உள்ளதாக கூறினார். தயவு செய்து கே. பழனிசாமியை குறை சொல்ல வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதிமுகவிலிருந்து பிரிந்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தீபன் கேட்டுக் கொண்டார். அதே மாதிரி திருப்பி இந்த சி.வி. சண்முகம் யாருங்கிறவர் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டிய ரெட்டையலைக்காக போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க. வேலுமணி எல்லாம் டெல்லிக்கு எல்லாம் போனாங்க. இன்னைக்கு அவங்களே திருப்பியும் ரெட்டையலை முடுக்கணும். கண்டிப்பா ரெட்டையலைக்கு ஒரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மிந்தி மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நம்ம ரெண்டாம் பட்சமா மாறக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம இப்போ தாவேக்காவோ அவங்கள நம்பி நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த எம்எல்ஏ போஸ்ட் எல்லாம் நிச்சயமா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க.